ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, STT-TRB 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து ஸ்டார் கொஷின் தான் பார்க்க போகிறோம். எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் சயின்ஸில் உள்ள ஸ்டார் கொஷின். ஏற்கனவே சோஷியல் சயின்ஸில் ஒரு ஸ்டார் கொஷின் கண்டுபிடிச்சிருக்கோம். இது 2வது கொஷின். இன்னும் எத்தனை இருக்குமோ தெரியல. ஏன்னா நேற்று வரைக்கும் 7 ஸ்டார் கொஷின் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் 3 கொஸ்டின், இங்கிலீஷில் 1, மேக்ஸில் 2, சோஷியலில் 1. இப்போ சோஷியலில் இன்னொன்று இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். மொத்தம் 8 கொஸ்டின் வருது. இன்னும் எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு தெரியல. ஒவ்வொரு கொஸ்டினாக எடுத்து பார்த்தா தான் புரியுது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அது நல்லா புக்கு வச்சு எந்தெந்த புக்கெலாம் இருக்குது பழைய புக்கில் அதெல்லாம் பார்த்து தான் வந்து ஆன்சர் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணலாம். கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்குது ஆன்சர் எல்லாமே. இப்போது என்ன கொஸ்டின் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? இந்த கொஸ்டின் தான் இது. இந்த கொஸ்டின் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன். சோஷியல் சயின்ஸில் 30 கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் சொல்லியிருப்பேன். புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு ஆன்சர் வந்து இந்த கொஸ்டின் இந்த தவறான இணை எது அப்படின்னா, ஜிப்ரால்டர் நீர்சந்தி, மலாக்கா நீர்சந்தி, பாக் நீர்சந்தி, பனாமா நீர்சந்தின்னு சொல்லி 4 நீர்சந்தினுடைய அது எதனுடைய இணைப்பு அப்படின்னு இந்த சைடில் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. 2 நீர்நிலைகளுடைய இணைப்பு தான் ஒவ்வொரு சந்தியையும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நான் எது வந்து தவறான இணை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஆப்ஷன் டி சொல்லியிருப்பேன். அது டைரெக்டாக புக்கில் நீர்சந்தின்றது நிலசந்தின்னு இருக்குது, அதனால் அது தவறு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த பக்கமும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, அதுவும் கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா சொல்கிறேன்னா, கமெண்ட்டில் நிறைய பேர் இந்த 4 ஆப்ஷனுமே கரெக்ட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க. அதையும் பார்த்தேன். அதனால் திருப்பி அந்த புக் எடுத்து பார்க்கக்குள்ளார கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இதுவும் ஆன்சராக இருக்கும், இதுவும் கரெக்டான மீனிங்காக தான் இருக்கும். அப்போ இந்த கொஷின் வந்து ஸ்டார் கொஷினாக கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நீங்கள் கமெண்ட்டில் போய் பாருங்கள், சோஷியல் சயின்ஸில் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஏன் 4மே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்போ லாஸ்ட்டில் நான் என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்கிறேன். இது ஸ்டார் கொஷினா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் சொல்கிறத வச்சுட்டு இது ஸ்டார் கொஷினா இல்லையா நீங்களும் முடிவு பண்ணிவிட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஃபஸ்ட்டு கொஷின் படிக்கிறேன். கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? ஆப்ஷன் ஏ ஜிப்ரால்டர் நீர்சந்தி, அட்லாண்டிக் பெருங்கடல், மத்திய தரைக்கடலில் அதனுடைய இணைப்பு தான் வந்து ஜிப்ரால்டர் நீர்சந்தி. அடுத்து மலாக்கா நீர்சந்தி ஆப்ஷன் பி. இது எதனுடைய இணைப்பு அப்படின்னா, இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலோட இணைப்பு. பாக் நீர்சந்தின்றது வங்காள விரிகுடா பாக் வளைகுடா இணைப்பு. பனாமா நீர்சந்தின்றது பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடலுடைய இணைப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம நீர்சந்தினா என்ன, நிலசந்தினா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கான டெஃபினேஷன் புக்கில் இருக்குது. இது எந்த புக்குனா 6th ஸ்டாண்டர்டில் 6th சோஷியலில் டேர்ம் 1 பேஜ் நம்பர் 184 இருக்கும். பாருங்கள். நீர்சந்தி அப்படின்னா 2 மிகப்பெரிய நிலப்பகுதிகளை இணைக்கும் சிறிய துண்டு தான் நிலச்சந்தின்றது. நீர்சந்தி அப்படின்னா 2 பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கும் சிறிய நீர்ப்பரப்பு தான் நீர்சந்தி. ஓகேங்களா? 2 பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கும் சிறிய நீர்ப்பரப்பு தான் நீர்சந்தின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு கேட்டிருக்கிறது நீர்சந்தி. ஓகேங்களா? நீர்சந்தினா 2 நீர்ப்பரப்பு, அதாவது பெருசாக சின்ன பெயிலான பெருசுன்னு கொடுத்துருக்காங்க. பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கும் சிறிய நீர்ப்பரப்பு தான் நீர்சந்தி. ஓகேங்களா? அடுத்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நீர்சந்தினா என்ன, கால்வாய்னா என்ன அது தெரிஞ்சுக்கோங்க. அதில் தான் வந்து நம்மளுக்கு ஆன்சரே இருக்குது. என்னென்னா, நீர்சந்தி என்பது 2 நீர்நிலைகளை இணைக்கும் மற்றும் 2 நிலப்பகுதிகளை பிரிக்கும் ஒரு குறுகிய நீரின் கால்வாய். குறுகிய நீர். இப்போ நம்ம நீர்சந்தின்னு பார்த்தோம். நீர்சந்தினா என்னென்னா 2 பெரிய நீர்நிலை இணைக்கும் ஒரு சிறிய நீரின் பரப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே தான் இதில் வருது. நீர்சந்தி என்பது 2 நீர்நிலைகளை இணைக்கும் மற்றும் 2 நிலப்பகுதிகளை பிரிக்கும் ஒரு குறுகிய நீரின் கால்வாய் தான் சொல்லியிருக்காங்க. குறுகிய நீரின் பரப்பு அல்லது குறுகிய நீர், அதில் சிறிய நீர் பரப்புன்னு பார்த்தோம். அப்போ நீர்சந்தியும் கால்வாயும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ம் ஒன்று போல தான் எனக்கு தெரியுது. 2ம் ஒன்று போல் இருந்தால் இந்த கொஷின் வந்து ஸ்டார் கொஷின் சொல்லலாம். ஓகேங்களா? யாரெல்லாம் நீர்சந்தியும் கால்வாயும் ஒன்றுன்னு சொல்கிறீங்களோ அப்போ இது ஸ்டார் கொஷின் சொல்லலாம். நீங்கள் கமெண்டில் போடுங்க, 2ம் ஒன்று தான், அப்போ இது ஸ்டார் கொஷின் சொல்லலாம். இது ஏன் ஸ்டார் கொஷின் நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா பனாமா நீர்சந்தின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பனாமா கால்வாய் அப்படின்னு ஒரு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அது 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 181 இருக்கும் பாருங்கள்.
டேர்ம் 3ல் 7th டேர்ம் 3ல் இருக்கும். அதை நான் பின்னாடி பேஜ் வச்சுருக்கேன், அது காமிக்கிறேன். அப்போ நீர் சந்தின்றது நீர் சந்தியும் கால்வாயும் ஒன்று. அப்போ ஏற்கனவே நாங்கள் இங்கே பார்த்துருப்போம். நீர் சந்தி அப்படின்னா சிறிய நீர்ப்பரப்பு, அந்த பிரிக்கக்கூடிய சிறிய நீர்ப்பரப்பு, அதாவது 2 நீர்நிலைகளை பிரிக்கக்கூடிய சிறிய நீர்ப்பரப்பு. அதே மாதிரி இங்கே நீர் சந்தின்றது என்னென்னா நீர்நிலைகளை இணைக்கும் மற்றும் 2 நிலப்பகுதிகளை பிரிக்கும் ஒரு குறுகிய நீர்ப்பரப்பு நீரின் கால்வாய். இப்போ ரெண்டும் ஒன்று போல தான் தெரியுது. இது ஏன் சொல்லனா என்னுடைய வீடியோவுக்கு கீழே, அதாவது சோஷியல் சயின்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் 30 கொஸ்டின் ஆன்சரு. அது வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. 4மே சரி அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதனால தான் சரி இந்த சந்தேகம் வந்ததுனால இது கூகுள்லேருந்து நான் எடுத்தேன். நீர் சந்தியும் கால்வாயும் ஒன்றான்றது மாதிரி எல்லாருக்கும் சொல்கிறதுக்காக இந்த டெஃபினேஷன் எடுத்தேன். இது கூகுளில் தான் சர்ச் பண்ணேன் இந்த டெஃபினேஷன். இப்போ நிலச்சந்தி என்பது 2 பெரிய நிலப்பகுதிகளை இணைக்கும் மற்றும் 2 நீர்நிலைகளை பிரிக்கும் ஒரு குறுகிய நிலப்பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாம். இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒவ்வொரு நீர் சந்தியை வந்து எதுக்கு சரியான பொருத்தத்தில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜிப்ரால்டர் நீர் சந்தி கொடுத்துருக்காங்க. இது எதனுடைய இணைப்பு? அட்லாண்டிக் பெருங்கடல், மத்திய தரைக்கடல். இது கரெக்டாக புக்கில் இருக்கான்னு பார்க்கலாம். அட்லாண்டிக், மத்திய தரைக்கடல். இப்போ பாருங்கள், அதுதான் இங்கே கீழே வச்சுருக்கேன் நான். அது புக்கில் இருக்குது. 6th தான், 6th டேர்ம் 1 பேஜ் நம்பர் 182ல் இருக்கும். இதான் பாருங்கள், ஜிப்ரால்டர் நீர் சந்தி அட்லாண்டிக் பெருங்கடல், மத்திய தரைக்கடல் அதனுடைய இணைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடியதான் வந்து ஜிப்ரால்டர் நீர் சந்தி. அப்போ இது வந்து கரெக்டான இணை. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். திருப்பி மலாக்கா நீர் சந்தி கொடுத்துருக்காங்க. இது எதனுடைய இணைப்பு? இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல் அதனுடன் இணைப்பு. இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல். அப்போ அதையும் பார்த்துடலாம். இங்கே இருக்கு பாருங்கள், மலாக்கா நீர் சந்தி, இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பியும் சரியான இணை. ஆனால் கொஸ்டினில் தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்கள், வங்காள விரிகுடா பாக் வளைகுடா இணைப்பு. பாக் நீர் சந்தி பாருங்கள், அதுக்கு ஆன்சர் இருக்குது. இது 3 கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி கொடுத்துருக்காங்க, கால்வாய்ன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், பாக் நீர் சந்தி வங்காள விரிகுடா பாக் வளைகுடாவை இணைக்கிறது. ஓகேங்களா? அப்போ இது ஆப்ஷன் சியும் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ ஆப்ஷன் டியை பார்க்கலாம். பாருங்கள், ஆப்ஷன் சி கரெக்டு. இப்போ ஆப்ஷன் டி என்ன இருக்குது? பனாமா நீர் சந்தி கொடுத்துருக்காங்க. பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல். பனாமா நீர் சந்தின்றது புக்கில் இல்லை, பனாமா கால்வாய்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இணைப்பு கொடுத்துருக்காங்க, எது ரெண்டுத்தையும் இணைக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டெஃபினேஷனோட கால்வாய் நீர் சந்தி ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒன்றுன்னு தோணுச்சுன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் சொல்கிறது சரி அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. இல்லை அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க, இது ஒன்று கிடையாது, இது வெவ்வேறு. அப்போ ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏன்னா ஏற்கனவே நான் இது வந்து இதுதான் ஆப்ஷன் டி தான் கரெக்டுன்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டதுனால கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் தெளிவு கிடச்சி இப்படி இருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அதனால் இந்த வீடியோ போடுறேன், ஸ்டார் கொஸ்டின் எடுத்துகிட்டு போடுறேன். நம்ம அஃபிஷியல் ஆன்சருக்கு வரட்டும், நம்ம பார்க்கலாம் எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது பனாமா கால்வாய் கொடுத்துருக்காங்க. அப்போ பனாமா கால்வாய்னா பனாமா நீர் சந்தின்னு வச்சுக்கோங்க. 1914 பனாமா நிலச்சந்தியின் குறுக்கே 80 கிலோமீட்டர் நீளத்திற்கு அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் விதமாக பனாமா கால்வாய் வெட்டப்பட்டது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ ஆன்சர் இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்க, பனாமா நீர் சந்தியில் அட்லாண்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு தான் அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் ரெண்டுத்தையும் இணைக்கிறது தான் வந்து பனாமா கால்வாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கால்வாய்ன்றது நான் இங்கே நீர் சந்தின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பனாமா நீர் சந்தின்றது கரெக்டு. நம்ம நீர் சந்தினா என்னன்னு தெரியும். என்ன அப்படின்னா இரண்டு நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியது தான் நடுவில் நீர் சந்தின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி 2 நிலச்சந்திகளை பிரிக்கக்கூடியது தான் இந்த நீர் சந்தி. சிறிய நீர்ப்பரப்பு தான் வந்து நீர் சந்தின்னு சொல்லுவோம், அல்லது கால்வாய்ன்னு சொல்லுவோம்னு சொல்லியிருப்போம். நீர் சந்தி, நிலச்சந்தி ரெண்டுத்துக்குமே நான் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன்.
அப்போ இங்கே பனாமா நீர்சந்தி அப்படின்றது எதனுடைய இணைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் விதமாக தான் இந்த பனாமா கால்வாய் வந்து வெட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆன்சர் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா. அடுத்தது இன்னொன்று இதில் சொல்லியிருக்கேன் என்னென்னா பனாமா நிலச்சந்தின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன மீனிங் அப்படி அது எதனுடைய இணைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பக்கத்தை எடுத்துகிட்டு வந்தேன். இதுவும் புக்கில் தான் இருக்குது. ஆனால் இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வேறு அது வேறு. அது நீர் சந்தி, இது நிலசந்தி. நிலசந்தின்னு கொடுத்துருந்தா வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைக்கிறது பனாமா நிலச்சந்தி. ஓகேங்களா. இது சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோவில். பனாமா நீர் சந்தி கிடையாது, நிலச்சந்தி மட்டும்தான் இருக்குது. அப்போ நிலச்சந்திக்கு இது தான் வரும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் டி தான் ராங் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள், இதையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் கரெக்டு, நான் சொல்கிறது கரெக்ட் தான் இருக்குது, இதை ஸ்டார் கொஷினாக இது கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இது கரெக்ட், இது வந்து ஆப்ஷன் டி வந்து தப்பு தான் அப்படின்னா அதையும் கமெண்டில் போடுங்க. நம்ம அஃபிஷியல் ஆன்சருக்கு வரட்டும், நம்ம என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். அது எது வந்தாலும் சரி, நீங்கள் அப்ஜெக்ஷன் போடுறவங்க அதை போடுங்க, மார்க்கு தராங்களா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ அந்த கொஷின் பார்க்கலாம். பனாமா நீர் சந்தி அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இணைப்பு. இது வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இங்கே மட்டும் தான் கொஞ்சம் மாற்றிருக்காங்க, அதனால் எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் ஆகுது. ஓகேங்களா. அப்போ ஆன்சர் 4மே கரெக்டாக இருக்குது. இது ஸ்டார் கொஷினாக கொடுக்கலாம். ஓகேங்களா. அப்போ இது எந்த புக்கில் இருக்குன்னு நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன், நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. 7th டேர்ம் 3 பேஜ் நம்பர் 181 இருக்கும். அடுத்தது 6th டேர்ம் 1 பேஜ் நம்பர் 182 184 இது இருக்கும். இந்த 4ல் 3 இருக்கும், அதில் 1 இருக்கும். ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அது இல்லாமல் வேறு ஏதாவது ஓல்டு புக்கில் இது பற்றி ஏதாவது தகவல் இருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் நியமன தேர்வு எழுதியிருக்கீங்களோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். அதில் டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. டெய்லி வந்து கொஷின்ஸ் எல்லாமே போட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி ப்ரூஃபும் எடுத்து போட்டுட்ருக்காங்க. நம்மளுக்கு கடைசியில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஓல்டு புக்கும் போடுறாங்க, நியூ புக்கும் போடுறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் தோணுச்சுன்னா நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரீ குரூப் தான். அதில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கும் நீங்களும் பயன்படுத்திக்கலாம், மற்றவங்களுக்கும் அது பயன்படும். நீங்கள் போடுறாங்க எவிடன்ஸ் எல்லாமே. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.